வணக்கம், நான் உங்க அனுப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்கேன். புது எபிசோட் பார்க்கலாமா? விமன் எம்பவர்மெண்ட் சொல்லி இப்போ நிறைய குழுக்கள் ஆரம்பம் ஆகி இருக்கு. கவர்மெண்ட் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர பாக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்ச நாட்களாவே பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகள் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பெண் அடிமைன்றது அந்த காலம் மட்டும் இல்ல, இப்ப கூட அங்கங்க இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்மணியோ இல்ல சின்ன பொண்ணோ ஒருத்தங்களுக்கு எதிராக சில செயல் திறன்களை காட்டுறாங்களோ அவங்கள அமுக்கிறதுக்காக சில சதி திட்டங்கள் தீட்டத்தான் படுது. அவ்வளோ ஈஸி இல்லை மேடம். இது மர்டர் கேஸ். 10 லட்ச ரூபா கொடுங்க. சரி, 10 லட்சத்துல என் ரிலேட்டிவ்ஸ் ரிலீஸ் ஆயிடுவான்னு என்ன கேரண்டி இருக்கு? அது என்னோட கேரண்டி மேடம். எல்லாம் சரியாயிடும். கோர்ட்லயும் சாட்சி திரும்பிடும். உங்க ரிலேட்டிவும் வெளியில வந்துருவான். எஃப்ஐஆர் காப்பி கூட உங்களுக்கு ஒன்று தரேன். ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க கேரண்டி வேணும்? நம்ம காவல்துறையோட லட்சணம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. காலம் மாற மாற போலீஸோட நடவடிக்கையும் மாறிக்கிட்டே இருக்கு. உண்மையிலே இவங்களா நம்மளோட சட்ட திட்டங்களை ஒழுங்கா காப்பாத்துவாங்களா? இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் நமக்கான நியாயத்தை வாங்கி தருவாங்களா? நல்லா யோசிங்க. நான் பிரீத்தி ஜெயின் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது. மீண்டும் சந்திப்போம். இன்னொரு துரோகியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். ஜெய்ஹிந்த். மேம், இந்த வீடியோ நம்ம ஹைட் பண்ணலாம். நம்ம போலீஸை பகச்சிக்க கூடாது. இங்க பெருசா ப்ரொடெக்டர்னு சொல்லி சுத்துறோம். நேஹா, எங்க கிளம்பிட்ட? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போறேன். எங்கேயும் போ வேணாம், வீட்டுக்குள்ள போ. கோ பேக் டு ரூம். நேஹா மேம், ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த வீட்டு மேல தாக்குதல் நடந்திருக்கு. அதனால நீங்க வெளியே போக கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? 24/7 இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா? இவங்க இஷ்டத்துக்கு ஆடணுமா? இங்க இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இந்த ஸ்டிங் ஆபரேஷனால என்ன பிரயோஜனம்? ஐ ஜஸ்ட் ஹேட் யூ அம்மா. அப்புறம் உங்களோட இந்த சேரிட்டி ஒர்க்கையும். கோ டு யுவர் ரூம் நவ். அடுத்து யாரோட ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடத்தலாம்? ரிசர்ச் பண்ணிட்டீங்களா? मामा जान सलाम अलैकुम मामू जान. वालेकुम सलाम. எப்படி இருக்கீங்க? மாஷா அல்லாஹ். அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. 100 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். உள்ள எந்த கஷ்டமும் உனக்கு இல்லல்ல? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நான் ரொம்ப ஜாலியா தாங்க இருந்தேன். அப்படி போடு. அல்லாஹ்க்கு நன்றி. அவனை பார்க்கிறதுக்கு என்னோட கண்கள் துடிக்குது. சலாம் அலைக்கும் மம்மி. வாலைக்கும் சலாம். எப்படி இருக்க? மிளகாய கொண்டு வா. எந்த கெட்ட கண்ணும் உனக்கு படக்கூடாது. ஆஹா, கபாபா, தம் பிரியாணியா? எல்லாமே எனக்கா? மா, எல்லாம் ஜெயில கிடைக்காம நான் துடிச்சு போன தெரியுமா? எல்லாம் உனக்காக தான் பண்ணியிருக்கேன். அம்மா, பாய்ஜான். ஷாஹித், டே தம்பி. பாய்ஜான். மாஷா அல்லாஹ், எப்படி வளர்ந்துட்டாமா 3 வருஷத்துல? அப்புறம் உன்னோட படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான்பா. ஸ்கூல் லீடர் வேற. அவனை பாரு, நம்ம குடும்பத்துல பிறந்த பையனான்னு டவுட்டா இருக்கு. அது சரி, சல்மா எங்க? நான் விடுதலான விஷயத்த நீங்க சொன்னீங்களா? ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எனக்கு நிக்கா பண்ணி வச்சிருங்க, சரியா? அட என்னாச்சு? சல்மான் நான் சொன்னதும் எல்லாரும் உண்மன் ஆயிட்டீங்க. அவ என்ன பார்க்க வந்து பல மாசம் ஆச்சு தெரியுமா? அவ வருவாடா. நீ போய் கை கால் கழுவிட்டு வா. சரி. இங்க ஏன் கூட ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியோட சில அதிகாரிகள் இருக்காங்க. உங்க முன்னாடியே இவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பால் எவ்வளவு சுத்தம்னு இவங்க சொல்லுவாங்க. சார், அந்த ஸ்டிங் ஆபரேஷன் பண்றவங்க வந்திருக்காங்க. நம்ம பால் வண்டியை செக் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் வாங்கல. வீடியோ கூட எடுக்கிறாங்க. சார் வந்து என்னன்னு பாருங்களேன். பிரச்சனையாட போகுது. சரி சார், இந்த பாலில் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லுங்க.
80 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் பால் இருக்கு. கேட்டீங்கல்ல, 18 லிட்டர் தண்ணில 1 லிட்டர் பால் இருக்கு. இந்த டைரியோட ஓனர் ஷம்பு சிங். இவர் நம்மோட முன்னாள் எம்எல்ஏ நந்தகுமாரி திவாரியோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். அதோட அவரோட அட்வைசரும் கூட. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இப்படிதான் இவங்க நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அமைதி, நிதானம், நல்ல புத்தி. பிரீத்தி மேடம், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அதோட ஒரிஜினல் காப்பியை என்கிட்ட கொடுத்துருங்க. அதோட உங்ககிட்ட சில காப்பீஸ் இருக்கும், அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறத விட நான் உடம்ப வித்திருப்பேன். உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்ன மேடம், நான் பணத்தை செலவு பண்ணி ஆகணும். ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். அதோட இந்த பணமும் உங்களுக்காக தான் செலவாகும். உங்க மேல இன்னொரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா? நான் உங்களை இப்பவே எச்சரிக்கிறேன். நம்ம இப்ப இவ்வளவு நேரம் இங்க பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் சிசிடிவில பதிவாயிருக்கு. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, ஆடியோ ரெக்கார்ட் ஆகல இல்லையா? ஆடியோவை நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், உங்க நேர்மையை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நாங்க உங்களை செக் பண்ணி பார்த்தோம் மேடம். நாங்க அங்க சும்மா விளையாட்டுக்கு பேசணும். யாருக்கிட்ட விளையாட்டுத்தனமா பேசுறது பிடிக்குமோ அவங்க கிட்ட வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை கேலி குத்து ஆக்குறது தான் என்னோட வேலையே. உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போங்க. வணக்கம். ராஜேஷ் கத்ரி, எதுக்காக எனக்கு நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்புற? வக்கீலோட திமிர்த்தனத்தை காட்டுறியா? உனக்கு என்னதான் வேணும்? கடந்த 3 வருஷமா என் வீட்டுடைய வாடகையை நீ கொடுக்கல, அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 2 வருஷத்து 3 மாசத்து வாடகையை ஏன் கொடுக்கலன்னு உனக்கே தெரியும். சரி, 9 மந்த்ஸோட இதை கூட. சரி, நான் கொடுக்கலனா அப்ப நான் உனக்கு ஃபைனல் நோட்டீஸ் அனுப்புவேன். வீட்டை காலி பண்ண சொல்லுவேன். உன்ன மாதிரி வக்கீல நான் டெய்லி மீட் பண்றேன். அடுத்த தடவை எனக்கு நோட்டீஸ் அனுப்பாத. என்னைக்கு எனக்கு பணம் கையில வருமோ அன்னைக்கு நான் உன்கிட்ட கொடுக்குறேன். எங்க போற? என் ஃப்ரெண்டோடைய பர்த்டே. எந்த பர்த்டேவும் போக வேணாம். போக கூடாது சொல்லிருக்கல. பட் இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. ஆர்கியூ பண்ண விரும்பல, அதுவும் இந்த நேரத்துல. முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. நான் போக மாட்டேன். போ, முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. வாங்க சார். தலைக்கு பின்னாடி ஹெவி ஆப்ஜெக்டால் அடிச்சிருக்காங்க. யா அல்லாஹ், என் பொண்ணு கொன்னுட்டாங்களே. சல்மா, என் பொண்ணை இழந்து நான் நிக்கிறேன். அல்லாஹ், இவளை கொன்னுட்டாங்களே, கொன்னுட்டாங்களே. என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு. இறந்த பொண்ணுக்கு நீ யாருப்பா? வருங்கால கணவன். உன் பேர் என்ன? சுலைமான் அகமது. என் சல்மாவை கொன்னுட்டாங்களே. அழறாங்களே, இவங்க யாரு? இவங்க தான் என்னோட வருங்கால மாமியார், சல்மாவோடைய அம்மா ஜுலேகா சையத். அழும்போது யாரையோ குறிச்சு சொல்றாங்களே, கொன்னுட்டான்னு. ஜஃபர் கான். அவன் தான் என் சல்மாவை கொன்னு இருக்கான். அதோட இந்த நிலைமைக்கும் காரணம் அவன் தான். எதுக்கு அடிக்கிறேன்? விட்டுருங்க, அடிக்காதீங்க. வேணாம். நானும் சல்மாவும் சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறேன். நீ ஏன்டா குறுக்கல வந்த?
உன்னை ஐயோ விடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னை கொன்னே போட்டு வேண்டாம். அவனை விட்டுடு, தள்ளி போ. உன்னை நிக்கா பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என் குழந்தையோட அப்பா ஒரு கொலைகாரனா இருக்கிறத நான் விரும்பல. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இவன் உயிரோட இருக்க போறதில்ல. நீ எப்படி கல்யாணம் பண்ண போறன்னு நானும் பாக்குறேன். என்ன பண்ற? விடு நீ அவனை. கொன்னு போட்டுறேன்டா. சஃபர், இப்ப நீ இவனை கொன்னனா உன்னோட வாழ்க்கை மொத்தமா வீணாயிடும். சும்மா இரு. இங்க பாரு, உனக்கு இப்ப வயசு 18. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா காலம் முழுக்க நீ ஜெயில தான் கிடப்ப. புரிஞ்சுதா? கையில ரொம்ப அழகா மெய்தி போட்டுட்டு இருக்கல, அத அப்படியே அறுத்துருவேன். உன் அம்மா, உன் அண்ணன் எல்லாத்தையும் நான் சாவடிச்சிருவேன். அப்புறம் சந்தோஷமா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். புரியுதா? மரியாதையா நிக்காக்கான ஏற்பாட பண்ற. கையறா. இந்த சஃபர் கான் யாரு? இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்தான். சல்மா அவனை கல்யாணம் பண்றதா இருந்தது. ஆனா அவன் ஜெயிலுக்கு போனதும் சல்மா அவன் உறவையே முறிச்சிட்டா. அவ என்ன கல்யாணம் பண்றதா இருந்தது. ஆனா அந்த படுபாவி கொலை பண்ணிட்டான். சஃபர் கான் எங்க இருக்கான்? சார், இங்க இருந்து நடந்து போகணும். வண்டி உள்ள போகாது. வா. இங்க பாருங்க, போலீஸ். மாஃபியா குவீன் ஜரீனா கான், நீயும் உன் பிள்ளையும் இந்த திருட்டுத்தனத்தை எப்போ விட போறீங்க? உன் புருஷன் இம்தியாஸ் கான் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர்ல கொல்லப்பட்டான். அப்போ நீங்க திருந்தல. 20 வயசு பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர் ஆனா. 17 வயசு பையன் ஜெயில இருக்கான். 18 வயசு பையன் ஜெயில இருந்து வெளியே வந்து ரேப் மர்டர் கேஸ்ல எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சார், விஷயத்துக்கு வாங்க சார். நானும் விஷயத்துக்கு தான் வரேன். ஜஃபர் கான் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. உள்ள போய் செக் பண்ணுங்க. சார், இவன் யாரு? உன்னோட சின்ன சிங்கக்குட்டியா? ஷாஹித் கான். சார், உள்ள யாருமே இல்ல. ஜஃபரோடைய போனும் போகல சார். ஜஃபர் நேரா போலீஸ்க்கு வந்து சரண்டர் ஆனா அவனுக்கு நல்லது. அப்படி ஆகலனாலும் உன்னோட இந்த மாஃபியா உலகத்தை மொத்தமா நான் அழிச்சிருவேன். அல்லாஹ் ஹாஃபிஸ். அஜய் சார், ஜஃபர் போனை சர்வேலன்ஸ்ல போடு. அவன் அம்மாவை காண்டாக்ட் பண்ண கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். சார், இது சல்மா சையதோட பிஎம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் தான் சொன்னாரு, இவ தலையில செம்மையா காயம்பட்டிருக்கு. அதனால தலையோட பின்பக்கம். ஆனா சல்மாவை ரேப் பண்ணலன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. ரைட் சார். ஆனா டெத்துக்கு முன்னாடி விக்டிம் கூட செக்ஸ் நடந்திருக்கு. ஆனா சல்மா சஃபரை நிக்கா பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது இந்த செக்ஸ் எப்படி நடந்திருக்கும்? சரி, அப்படியே செக்ஸ் நடந்திருந்தா இந்த மர்டர் எதுக்கு? சார், சம்பவம் நடந்த இடத்துல எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருந்ததோ அதோட ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. போடு. இங்க பாருங்க சார், 12:45க்கு இந்த ஜாஃபர் புர்கா போட்ட பொண்ணு கூட பைக்ல போறான். இந்த பில்டிங்குள்ள போயிருக்காங்க. இந்த பூர்காக்காரி சல்மாவா தான் இருக்கணும். இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜரீனா தன்னோட சின்ன பையன் கூட வராங்க. அவங்களும் அந்த பில்டிங்குள்ளேயே போறாங்க. இந்த சின்ன பையன் மைனர் தானே? ஷயத். ஆமா சார். பைக்கை எப்படி ஓட்டுறான்? அதுவும் ஹெல்மெட் இல்லாம? டிராஃபிக் போலீஸை ஏமாத்திருப்பாங்க. சார், இங்க பாருங்க, 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மாவும் பிள்ளையும் ஒரே பைக்ல போறாங்க. அப்போ ஜஃபர்? இது பேக் சைடோட சிசிடிவி ஃபுட்டேஜ். ஜஃபர் பேக் சைட்ல இருந்து போறது தெரியுது. இவன் பைக் டீடைல்ஸை உடனே சர்க்குலேட் பண்ணுங்க. சஃபருடைய டீடைல்ஸ், இன்ஃபர்மேஷன், பெட்ரோலியம் டீம், ஹைவே போலீஸ் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு விஷயம், ஜரீனா அவளோட சின்ன பையன் சாஹித் 2 பேரையும் இங்கே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார், சல்மாவை நான் தான் அடிச்சேன். ஏன்?
ஏன் ஜஃபரும் சாயத்தும் கொல்லல? சாய் சின்ன பையன். சரினா இதெல்லாம் உங்க வழக்கத்துல ஒண்ணு. சின்ன பசங்களை தப்பு செய்ய வைப்பீங்க. ஏன்னா உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் 2-3 வருஷத்துல இவன் மேஜர் ஆயிடுவான், அப்ப இவன் தப்பிச்சிருவான்னு. 3 பசங்களுக்கும் இதானே நடந்துச்சு. சார், சாயத் பில்டிங் உள்ள கூட போகல. அவன் தன்னோட கண்ணால எதையும் பார்க்காத போது எப்படி கொல்லுவான்? நீங்க வேணா ஸ்கூலுக்கு போய் அவனை பத்தி கேட்டு பாருங்க. படிப்புல இவன் தான் ஃபர்ஸ்ட். குற்றம்னா என்னன்னு கூட இந்த பையனுக்கு தெரியாது. சரி, இப்போ உன் பேச்ச நான் நம்புறேன். அப்புறம் ஏன் ஜஃபர் இருக்க மாட்டான்? அவனுக்கும் சல்மா மேல கோபம். ஜஃபர் வந்து சல்மாவை மனசார லவ் பண்ணான் சார். அப்புறம் எப்படி அவ கொல்லுவான்? அப்போ நீ எதுக்கு கொலை பண்ண? எனக்கு தெரிஞ்சவங்க சஃபரை ஒரு பொண்ணு கூட ஆசாத் ரோட்ல பார்த்தாங்க. அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹலோ, அந்த பொண்ணு சல்மானு தான் கண்டுபிடிக்க எனக்கு நேரம் ஆகல. நான் சாயித ஆசாத் ரோட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். நாங்க 2 பேரும் அங்க போனப்ப பில்டிங்க்கு வெளியே நான் சஃபரோட வண்டி அங்க பார்த்தேன். நீ இங்கேயே இரு, நான் இப்ப வரேன். ஜஃபர், நீ என்ன சொன்னியோ நான் அதை பண்ணிட்டேன். உன்னை மீட் பண்ணவும் வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரியும் செஞ்சுட்டேன். இப்ப குதாவுக்காக என் குடும்பத்து ஆளுங்களுக்கும் யாருக்கும் நீ தொல்லை கொடுக்க கூடாது. நான் உன்னை வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். நீ என்ன நிரந்தரமா மறந்துரு. சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன். அவன் அங்கிருந்து வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். அப்போ அந்த ஹேமர், அதான் சல்மாவை அடிச்சல்ல, அது எங்க இருக்கு? எனக்கு தெரியாது சார். எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பேன். தூக்கி போட்டுட்டியா இல்ல ஜஃபர் எடுத்துட்டு போயிட்டானா? ஏன்னா அதே ஹேமரை வச்சு தானே சல்மாவை அடிச்சான், இல்ல சாஹித்? எனக்கு இதெல்லாம் தெரியாது. அம்மா என்னை வெளியே நிற்க சொல்லியிருந்தாங்க. உள்ள நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது. ஜரீனாவோட வாக்குமூலம் மூலமா இந்த கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமா கோர்ட்ல நடந்துச்சு. விறுவிறுப்பா போச்சு. ஜரீனா தன் மகனை காப்பாத்துறதுக்காக தான் பழிய தன் மேல போட்டுக்கிட்டாங்களோன்னு காவல்துறைக்கு சின்ன டவுட் வந்துச்சு. சோ ஜஃபரையும் தொடர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க காவல்துறை. அவங்க ஜரீனாவுடைய மர்டர் கேஸ்ல ஜஃபருடைய சின்ன தம்பியும் இன்வால்வ் பண்ண முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஸ்கூல்ல அக்கம் பக்கத்துல எல்லாமே அவனுக்கு நல்ல பெயர் இருந்துச்சு. அதனால விட்டுட்டாங்க. ஜரீனா ஒரு தந்திரக்காரி. தன் வேலை நடக்கணும்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. ஆனா காவல்துறை அவளுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட கோர்ட்ல சொல்லி சொல்லி பெயில் கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னொரு கேஸ் அப்போ பதிவாச்சு. அது டிவி மற்றும் நாளிதழ்ல ஹெட்லைன் ஆயிடுச்சு. சார், டெட் பாடி உள்ள இருக்கு. சார், பயங்கர ஹை ப்ரொஃபைல் கேஸ். போலாம். அஜய் சார். எல்லா கேமராவோட ஃபுட்டேஜையும் நீங்க செக் பண்ணுங்க. ஓகே சார். ரெக்கார்டிங் எப்போ நின்னுச்சுன்னு தெரிய வரணும். ஓகே சார். சார், இதுக்கு முன்னாடியே இவங்களை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த கேஸையும் நான் ஸ்டடி பண்ணுறேன். ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கலாம். சாத்தியம் இருக்கு. அவங்க ஆஃபீஸில் இருக்கிற லேப்டாப், மொபைல் என்ன கிடைக்குதோ சரி, எல்லா டேட்டாவையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். ஜெய்ஹிந்த் சார். டெல்லி சீலம்பூர் இலாக்கா, இங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஊரை எப்பவுமே பதட்டத்திலேயே வச்சிருந்துச்சு. ஸ்வேதா இந்த பிரீத்தி ஜெயினோட பொண்ணு நேகா, அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணகுமார், இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கோஆர்டினேட்டாக தெரியுது. நீ ஒரு வேலை பண்ணு, அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ், லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடு. அது கூடவே பிரீத்தி ஜெயின் ததும். சார், ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் யாருமே ஃபோர்ஸாக என்ட்ரி பண்ணலை. இல்லை வீட்டுக்குள்ளேயே யார்கிட்டையாவது 2வது கீ இருக்கணும். இல்லைனா வீட்டு கதவை யாரோ வேணும்னே திறந்து வச்சிருந்துருக்கலாம். ஆனா சார், வீட்டுக்குள்ள சிசிடிவி இருக்குன்னா அவங்க ஏன் கதவை திறந்து வச்சிருக்கணும்? அதோட இவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அதுவும் கரெக்டு தான். ஹேமரோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் உடனே வரணும். சார், ஹலோ, என்ன? பிரீத்தி ஜெயின்.
அனுப்பிடுங்க, நான் செக் பண்றேன். சார், என் சித்தப்பா டிராஃபிக் போலீஸ்ல இருக்காரு. அவர் தான் இந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்காரு. சார், இந்த பிரீத்தி ஜெயின் மினிஸ்டர் நந்தகுமாரை தொட்டிருக்காங்க. சம்போக் சிங் ஏரியால இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடந்திருக்கு. அப்ப சித்தப்பா அவர் கூட இருந்திருக்காரு. அவர் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. இங்க பாரு, பிரீத்தி எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணாங்களோ அதோட எல்லா வீடியோஸையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த வீடியோ அப்லோட் ஆகவே இல்லையே. சார், ஒருவேளை இந்த வீடியோ காரணமா இந்த கொலை நடந்திருக்கலாமோ? அமைதி, நிம்மதி, நல்ல புத்தி. நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? எங்க பார்ட்டி ஆட்சியில இருக்கு. இந்த நேரத்துல பைத்தியகாரத்தனம் பண்ணுவேனா? நான் அந்த வீடியோவை பிரீத்தி ஜெயந்தோடைய அசிஸ்டன்ட் கிருஷ்ணகுமார் கிட்ட இருந்து முதல்லையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அவனே என்னை தேடி வந்திருந்தான், அதை விற்கிறதுக்கான ப்ரொபோசலோட. நீங்க எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. வீடியோவோட ஒரிஜினல் காப்பி உங்க கைக்கு வந்துடும். அப்புறம் சோஷியல் மீடியால வராது. எனக்கு தெரியும், போலீஸ் ஆதாரத்தை வச்சு தான் வேலை செய்வாங்க. அதனால உங்களுக்காக ஒரு பென் டிரைவை கொண்டு வந்திருக்கேன். இதுல நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இது பிரீத்தி ஜெயந்தோடைய மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர்னு எதுலேயுமே கிடைக்காது. அவங்க வீட்டில் எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் நான் செக் பண்ணிட்டேன். ஷம்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வீடியோ எனக்கு கிடைக்கவே இல்லை. சார், அவர் மேடமை விலைக்கு வாங்க பார்த்தாரு. ஆனால் மேடம் எப்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ நீ இறங்கிட்ட. சார், பல வருஷமாக அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறேன். சாப்பாடை தாண்டி எனக்கு பணம் கிடைச்சதே இல்லை. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டேன். இன்னொரு தடவை பேராசைப்பட்டு நீ அவங்கள கொன்னுட்ட, அப்படிதானே? சார், நான் கொல்லல. அப்போ நீ சொல்லி பண்ணியிருப்பாங்க, இல்லை நீ ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல? சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. திவாரி அவனோட ஒரு அட்வைசர் ஷம்போ சிங். இதுக்கு முன்னாடி கூட மேடம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. சார், ஒரு வேளை அவங்க பண்ணியிருக்காங்க. சார், அஜய், ஒன்று பண்ணு. திவாரி, ஷம்போ சிங், கிருஷ்ணகுமார், அப்புறம் நேஹா, எனக்கு இவங்களோட கால் டீடைல்ஸ், லொகேஷன் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் சீக்கிரமா வேணும். ஏன்னா பிரீத்தியோட மர்டர் கேஸ்ல இவங்க தான் பிரைம் சஸ்பெக்ட். ஓகே சார். இந்தாங்க உங்க 2 பேரோட லொகேஷன் டீடைல்ஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க 2 பேரும் வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. உங்க அம்மாவை ஏன் கொலை பண்ணீங்கன்னு இப்போ சொல்லுங்க. சார், நான் என் அம்மாவை மர்டர் பண்ணல. நீ போய் சொல்ற. சம்பவம் நடக்கும்போது நீ வீட்டில் தான் இருந்திருக்க. வேணும், நீ வீட்டு கதவை திறந்து வச்சிருக்க. அப்பதானே வெளியில இருந்து யாராவது உள்ள வர முடியும். உள்ள வந்திருக்காங்க, அதுவும் நேரா உன் ரூமுக்கு வந்திருக்காங்க. உன் கூட சேர்ந்து உங்க அம்மா கதையை முடிச்சிருக்காங்க. இப்போ அது கேக்கேவா இல்லைன்னா வேற யாராவதா? இல்ல சார், திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஆனா ஒரு உண்மை இருக்கு, உனக்கும் உன் அம்மாவுக்கும் செட் ஆகாது. டெய்லி உங்களுக்குள்ள சண்டை நடக்கும். உங்க வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. எஸ் சார், நாங்க சண்டை போட்டுக்கிறது என்னமோ உண்மைதான். ஏன்னா எங்க ஐடியா மேட்ச் ஆகல. அவங்களோட சோஷியல் ஆக்டிவிசம், சேரிட்டி எதுவும் எனக்கு பிடிக்கல. ஆனா ட்ரஸ்ட் மீ சார், அம்மாவோட டெத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி என்ன நம்ப சொல்ற? சம்பவம் நடந்த டைம் உங்க வீட்டுல உன் ரூமுக்குள்ள தான் இருந்திருக்க. ஒருத்தன் வரான், உன் அம்மாவை கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா உனக்கு எதுவும் தெரியல. நான் எப்படி நம்புறது? உனக்கும் கேக்கேவுக்கும் ஆஃபர் இருக்கா? எஸ் சார். ஏன்னா அம்மா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட வளர்த்தாங்க. என்னால இந்த கிருஷ்ணா கிட்ட தான் ஃப்ரீயா பழக முடிஞ்சது. அன்னைக்கு என் கூட இருந்தா இன்னைக்கும் இருக்கா. ஆனா ஆனா அம்மாக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஒருவேளை உங்க அம்மாவுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். அதனாலதான் வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு. மாட்டிக்க கூடாதுன்னு நான் எப்பவும் டிவிஆர் ஆஃப் பண்ணிடுவேன். ஆனா அம்மா டிவிஆர்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல நான் அன்னைக்கும் டிவிஆரை ஆஃப் பண்ணிட்டேன். அதோட வீட்டு கதவையும் திறந்து வச்சேன். அப்பதான் கேக்கே சைலண்டா என்னை பார்க்க வர முடியும். ஆனா என் அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை சார். அன்னைக்கு நான் டிவிஆர் ஆஃப் பண்ணலனா அம்மாவை யார் மர்டர் பண்ணாங்க நம்ம கண்டுபிடிக்க முடிச்சிருக்கோம். சரி மிஸ்டர் கிருஷ்ணகுமார்,
உண்மையிலேயே அழகான முகத்தோட கேவலமானவனா இருக்க. முதல்ல பிரீத்தியை ஏமாத்த முயற்சி பண்ணிருக்க. அடுத்தது உன்னோட தேவைகள். அதனால பிரீத்தியை கொன்னுட்டு அவங்க பொண்ணோட உல்லாசமா இருக்கலான்றது உன்னோட நினைப்பு, அப்படிதானே? சார், பிரீத்தி மேம கொல்றத பத்தி யோசிக்க கூட மாட்டேன். அவங்க தான் எனக்கு ஜேர்னலிசம் சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பேன். சரி, நேகா உனக்காக டோர் ஓபன் பண்ணி வச்சால, அதை எதுக்கு க்ளோஸ் பண்ணாம உள்ள போன? சார் சார் நான் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிருந்தேன் அப்ப சார். தெளிவாயிடுச்சு. உங்கள யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிருக்கணும், இல்லனா 2 பேரும். சார் சார் ஞாபகம் வந்துருச்சு சார். நான் எப்பவும் கதவை மூடவே மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் மேடம் அலர்ட் ஆயிருவாங்க. சார், பைஜான் கால் பண்ணாரு. என்ன சொன்னாவ? சார், அவரை அம்மாவை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. கவலையா இருந்ததான். நேரா எங்க கிட்ட வர சொல்ல வேண்டியதுதானே? நான் சொன்னேன் சார். அவரு சொன்னாரு அம்மாவுக்கு முதல்ல பெயில் கிடைக்கணுமா, அதுக்கப்புறம் தான் அவர் உங்க முன்னாடி வருவாராம். அதோட நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இவன் ஓவரா நேர்மையா இருக்கானே. சார், இவனையும் கண்காணிக்கலாம். அண்ணே, ஒரு நிமிஷம் உங்களோட மொபைலை கொடுங்களேன். சார், பிரீத்தி ஜெயினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட் 2 மணிக்கு நடந்திருக்கு. சுத்தியலால பலமா தாக்கினதுனால ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க. சார், சல்மாவோட பிஎம் ரிப்போர்ட்டை திரும்ப படிக்கிற மாதிரியே இருக்கு. சார், ஒருவேளை ஜஃபர் பிரீத்தியை கொண்டு இருக்கலாம். இல்லைனாலும் ஜரீனா பணம் வாங்கிட்டு வாடகைக்கு கொல்ல பணம் அனுப்பியிருப்பாங்களே. ஆனா ஜரீனாவும் ஜெயில இருக்காளே. சார், ஒருவேளை வெளி ஏஜென்ட்டா இருக்கலாம். அப்போ இமிடியேட்டா 2 வேலை நாம செய்யணும். முதல்ல இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குற ஏஜென்ட்டை பிடிக்கணும். 2வது பிரீத்தி எனிமியோட லிஸ்ட்டை எடுக்கணும். அந்த லிங்க்ல டைரக்டா செரீனா கூட யாருக்கு கான்டாக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சார், பிரீத்தி ஜெயந்த் வீட்டில இருந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த நோட்டீஸ் இருந்தது சார். இந்தாங்க பாருங்க. இது வீடு காலி பண்ற நோட்டீஸ் ஆச்சே. பிரீத்தி 3 வருஷமா வீட்டு வாடகையே கொடுக்கலையா? நோட்டீஸ் அனுப்புனவன் பேரு ராஜேஷ் கத்ரி. சார், இது பிரீத்தி ஜெயினுடைய கால் ரெக்கார்ட்ஸ். இந்தாங்க சார். ஆரம்பத்தில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் 9 மாதத்துக்கு முன்னாடி இருந்த கால்ஸில் அவங்க தொடர்ந்து சூரஜ் கத்ரி கிட்ட பேசியிருக்காங்க. இது யாருன்னு கண்டுபிடி. சூரஜ் கத்ரிக்கும் ராஜேஷ் கத்ரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சார், ஜஃபரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் இல்லை சார். இந்த ஜரீனாவோட கான்ட்ராக்டை பத்தி தெரியணும். ஏன் சொல்றேன்னா, பிரீத்தி இந்த சல்மா இவங்க 2 பேரோட மரணம் ஒரே மாதிரி நடந்திருக்கு. அப்ப இந்த 2 பேரோட மரணத்துல ஒரே ஒரு வெப்பனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சல்மாவோட கொலை எங்க நடந்துச்சோ அங்க நமக்கு வெப்பன் கிடைக்கல. ஆனா பிரீத்தியோட வீட்டுல வெப்பன் கிடைச்சிருக்கு. அஜய், இந்த மர்டர் வெப்பனை லேப் எக்ஸ்பெக்ட் கிட்ட மறுபடியும் அனுப்பி வை. எனக்கு ஒரு கெட் ஃபீலிங் இருக்கு, கண்டிப்பா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகே சார். எனக்கு ஒன்று சொல்லுங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறாங்க, வாடகை கொடுக்கல, காலியும் பண்ணல. அப்ப ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கலாம் இல்லையா? ப்ராப்பர்ட்டியை காலி பண்ணக்கூடிய உரிமை இருக்கு இல்ல? நீங்க அனாவசியமா நம்ம டைமை வேஸ்ட் பண்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. ஐ எம் கெட்டிங் லேட். இது என்னுடைய கார்டு, தேவைப்பட்டா கூப்பிடுங்க. பை பை. நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம்ல, உட்காருங்க, சும்மா பேசலாம். மிஸ்டர் சூரஜ், 9 மாசத்துக்கு முன்னாடி பிரீத்தி கிட்ட நீங்க தொடர்ந்து பேசியிருக்கீங்க. அப்புறம் திடீர்னு ஏன் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டினீங்க? எங்க 2 பேருக்கு அஃபேர் இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். 2 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா அவ தான் என்ன விட்டுட்டா. இங்க பார் பிரீத்தி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், என்ன நம்புப்பா ப்ளீஸ். சூரஜ் ப்ளீஸ், நம்ம ரிலேஷன்ஷிப்பை இனிமே கண்டினியூ பண்ண முடியாது. என் பொண்ணு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத அவ விரும்பல. அப்படியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ உன்னை அப்பாவா ஏத்துக்க மாட்டா. நான் நேகா கிட்ட பேசுறேனே, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சூரஜ், எனக்கு அவளை தெரியும், அவ ஒத்துக்க மாட்டா. உனக்கு தெரியும், அவ தான் என்னோட ப்ரையாரிட்டி. இதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேச தேவையில்லை. நான் உடஞ்சு போயிருந்தேன். ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லிக்கும் குடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட உலகமே
இருண்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார். ஆனா இப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இதுக்கு காரணம் பிரீத்தி இறந்து போனாங்கன்றதை எடுத்துக்கலாமா? இல்லை, நான் இப்போ தான் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நானும் அவகிட்ட சொன்னேன், எது வரைக்கும் சூரஜ் கிட்ட அஃபேர் இருக்கோ நீ வாடகை கொடுக்காத, லாஸ்ட் 9 மாசத்தாவது கொடுன்னு. அவ கொடுக்கறதா தான் இருந்தா. ஆனா என் பையன் ராஜேஷுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவையா இருந்தது. அவன் டக்குன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டான். அப்புறம் அவளை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். மிஸ்டர் சூரஜ், நீங்க பிரீத்தி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க. பிரீத்தியை யார் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு ஐடியா இருக்கா? அதெல்லாம் தெரியாது சார். ஆனால் ஒன்று, பிரீத்திக்கு எப்பவுமே நேகா கூட ஒரு பிரச்சனை இருக்குங்க. இதை தாண்டி என்னால் எதுவும் சொல்ல முடியாது சார். சார், எனக்கு மொத்த ஃபேமிலி மேலேயுமே சந்தேகமாக இருக்கு. இந்த சூரஜ் கத்ரி இவன் சொல்றதையும் நம்ப முடியாது. நிறைய கேஸ் பிரைம் ஆஃப் ஃபேஷனா இருக்கும். ஆனா அப்பா ரொம்ப இனிமையா பேசிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் அந்த சூரஜை நோட்டீஸ் பண்ணீங்களா? அவனும் நேகாவை தான் குறிப்பிடுறான். சார், ஒரு நல்ல நியூஸ். பிரீத்தியோட மர்டர்ல எந்த சுத்தியை பயன்படுத்தினாங்களோ அதுல சல்மாவோட ட்ரேசஸும் இருக்கு. அப்படின்னா ஜஃபர் தான் பிரீத்தி சல்மாவை கொலை பண்ணியிருக்கணும். ஜரீனா நம்மளை திசை திருப்ப முயற்சி பண்ணுறா. ஜஃபர் அங்கிருந்து ஓடும்போது அந்த மர்டர் வெப்பனை எடுத்துட்டு ஓடி இருக்கணும். ஜரீனா மூலமாக பிரீத்தியை கொல்ற கான்ட்ராக்ட் கிடைச்ச அப்புறம் அதே வெப்பனை எடுத்துட்டு போய் அதே வெப்பனால பிரீத்தியை கொலை பண்ணியிருக்கான். ஆனா ஜஃபருக்கும் ஜரீனாவுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஜரீனா ஜெயிலில் இருக்கா. ஜஃபர் மீட் பண்ணவும் முடியாது, ஃபோனில் பேசவும் முடியாது. ஆனா யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, இது நிச்சயம். இப்ப ஜரீனா யாருக்கு கொடுத்தா அதை தான் இப்ப நாம கண்டுபிடிக்கணும். நான் ஜரீனாவுடைய வக்கீல். இப்ப என்ன சார் பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வக்கீல் மட்டும் இல்ல, கொலைக்கான ஏஜென்ட்டாவும் இருக்கீங்களே. என்ன? ஆமா, ராஜேஷ் கத்ரி உங்க அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு. எதுக்குன்னு சொல்றீங்களா? சார், ராஜேஷ் என்னுடைய ஃப்ரெண்டு. 25 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்கான் சார். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது சுத்தமான பொய். அது லோனு கிடையாது. அது உன் மூலமா பிரீத்தியை கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க வக்கீல் சார், இந்த விஷயம் கோர்ட்ல தெரிஞ்சதுன்னு வைங்க, உங்க கருப்பு கோட்டை பிடிங்கி லைசன்ஸையே தூக்கிடுவாங்க. இந்த போட்டோவை பாரு, இவ்வளவு தீர்த்து கட்டணும். சரி, ஜரீனாக்கு இந்த விஷயமே தெரியாது சார். அவங்கள என் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுட்டாங்க. ஏன்னா எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் கான்ட்ராக்டையே கேன்சல் பண்ணிட்டான். சார், நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன். இல்லைனா அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்களே, அப்போவே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். உங்களை மாதிரி வக்கீல் எவ்வளோ உண்மை பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்களா இல்லை புது கதையை சொல்கிறீங்களா? சொல்லுங்க, யார் மூலமாக ஜரீனா பிரீத்தியை கொலை பண்ணா? ஜஃபர் பண்ணானா இல்லை வேற யாராவதா? அப்படி ஜஃபர் இருந்திருந்தா ஜஃபர் எங்கே ஒளிஞ்சிருக்கான்? சார், நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன். அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது. ஈவன் நான் கொடுத்த காசும் திருப்பி வரதா இருந்தது. மேடம் சரியா 1:30 மணிக்கு உள்ள போயிருக்கான். மேடம் அவன் 4:30 மணிக்கே வெளியே வந்திருக்கான். ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். அவன் டஸ்ட்பின் பக்கத்தில் நிற்கிறான். எதையோ தூக்கி போட போறான்னு நினைக்கிறேன். சரி, ஷாயத் நேத்தி கூட அதுல எதையோ போட்டான்ல? ஆமா மேடம், நேத்திக்கு அவன் போட்டான். அங்கிருந்து போயிட்டான் மேடம். என்ன போட்டிருக்கான்னு கொஞ்சம் பாரு. உங்களுக்கு தெரியும்ல, சின்ன பசங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். சாரி மேடம், தப்பு பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். இப்ப சொல்லு, 27 அக்டோபர் மதியம் 1:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் சையது உங்ககிட்ட டியூஷனுக்காக வந்திருந்தானா? இல்ல இல்ல சார். சரி ஷாஹித், உன் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தானா? இல்லை சார்.
இங்க பாருப்பா, நேரா விஷயத்துக்கே வரேன். எங்க டீமுக்கு உன் பைக்ல இருந்து பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. ரிப்போர்ட் வந்ததும் எல்லாமே கிளியர் ஆயிடும். நீ ஜெயிலுக்கும் போயிடுவ. அதனால அந்த பிளட் யாருதுன்னு நீயே சொல்லிடு. அதோட நீ யார் யாரெல்லாம் கொலை பண்ண சொல்லிடுறேன் சார். அதிகபட்சம் என்ன ஆகும், 2 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன படிக்கணுமோ அதை படிப்பேன். அப்படின்னா நீ பிரீத்தியை கொலை பண்ணன்றதை ஒத்துக்கிற. அம்மா அனாவசியமாக ஜெயிலில் இருக்காங்க. அண்ணா அனாவசியமாக ஒழிஞ்சிட்டு இருக்கான். அண்ணாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன், வந்துருன்னு சொன்னேன். அப்போ தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையே ஒப்படைக்க முடியும். ஆனால் என் அண்ணாக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஒத்துக்கல. சொல்லப்போனால் அம்மாவுக்கு பெயில் வாங்கி கொடுக்க ரொம்ப துடிக்கிற. அம்மாவை நீ எப்படி கொன்ன? அவ ரொம்ப கெட்டவ. அம்மா மேலேயும் அண்ணா மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போனான். நேஹா எப்பவும் கதவை திறந்து வைக்கிறது, அப்புறம் கேகே கதவை மூடாமல் போகிறது. இதால் என் வேலை ரொம்ப ஈஸியாச்சு. அன்னைக்கு கேகே உள்ளே போன உடனே அப்படியே ஒழிஞ்சிட்டு நானும் உள்ளே போனேன். ஆனா ஏன் கொலை பண்ண? வக்கீல் சார்கிட்ட பிரீத்தி ஜெயனை கொலை பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்தது. அம்மா என்னை மீட் பண்ண கூப்பிட்டாங்க. இங்க பாரு சாய், நான் வெயில்ல வெளியில வரணும்னு நீ ஆசைப்படுறல்ல? ஆமாம்மா. அப்போ உன் அம்மாவுக்காக இன்னொரு கொலை பண்ணிடு. அம்மா எனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு. டேய் 2 வருஷம் தான்டா. 18 வயசு ஆனோன்னு ஃப்ரீ ஆயிடுவ. அப்புறம் நிறைய டொனேஷன் கொடுத்து மெடிக்கல் காலேஜ்லயே அட்மிஷன் வாங்கி தரேன். சொல்லு. சரிம்மா. ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருந்துச்சு. 2வது யார் கொடுத்தாங்க? கான்ட்ராக்ட் கொடுத்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ராஜேஷ் ஃபேமிலியை பற்றி அதிகமாக யோசித்து அதை கேன்சல் பண்ணிட்டான். அந்த பொம்பளையும் என் பையனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். இவனும் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துட்டான். ஆனால் பிரீத்தி ஞாபகத்திலே இருந்தான். காலையில் டிஃபன் சாப்பிடும்போது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதனால் பழி வாங்குற எண்ணம் எனக்கு வெறி ஆயிடுச்சு. மறுபடியும் சரீனாவுடைய வக்கீலுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன். உங்க மகனுடைய அன்புல இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. வினோதமான கேஸா இருந்துச்சு. இந்த கேஸ்ல 55 வயசு கொண்ட ஒரு முதியவர், அப்புறம் 15 வயசு அப்பாவி பையன், 2 பேரும் உள்ள போனாங்க. ஷாஹித் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நாளைக்கு நல்ல சிட்டிசனா வர வேண்டியவன். தன் குடும்பத்தோட கிரைம் சாக்கடையில இருந்து அவனால வெளியிலேயே வர முடியாம போயிடுச்சு. சரீனா மாதிரி எத்தனையோ கெட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களை வச்சு கிரைம் ரேட்ஸை ஏத்துறது. இந்த பசங்க எப்ப விடுதலையாகி வெளியில வராங்களோ, அன்னையில இருந்து உள்ள எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியில இருந்து ரவுடிசத்தை அதிகப்படுத்துறாங்க. வாழ்க்கையே மாறி போயிடுது. இது ஒரு பெரிய சதி திட்டம். போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி இந்த பயங்கரமான சதித்திட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு லீகல் சொல்யூஷனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் உங்க அனூப் சோனி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வருவேன். காத்திருங்க. இன்னொரு புது கேஸ்ல சந்திப்போம். ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கு இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூல் இழை மட்டும் தாங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பாவும் இருங்க. ஜெய் ஹிந்த்.